இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சாட்சி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சட்டம் என் கையில் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஏற்காடு மலையில் ஹீரோ ரொம்ப வேகமாக பதட்டத்தோட காரை ஓட்டிகிட்டு வர்றாரு. இந்த சமயத்தில் ஒரு பைக்காரன் குறுக்க வந்து விழுந்துடுறான், அடித்து தூக்கிடுறாரு. போய் பார்த்தா ஸ்பாட் அவுட்டு. இப்போ இந்த பாடியை எடுத்து டிக்கியில் போட்டுக்கிட்டு இந்த பாடி எங்கேயாவது ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்ட்டு போகிறாரு. அங்கே ஒரு இடைஞ்சல் வந்ததுனால வேற ஒரு நல்ல இடமா பார்ப்போன்னு போய்கிட்டு இருக்காரு. அதுக்கடையில் போலீஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வண்டியெல்லாம். இவர் போய் மாட்டுறாரு. மாட்டினவர் அங்கே கதையை திருப்புறதுக்காக ட்ரங்க் அண்ட் டிரைவ் குடிச்சிட்டு இருக்கேன், அதுக்கு வேணா ஃபைன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அதிகாரிகிட்ட போய் பேசுகிறாரு. அவன் ஒரு பெரிய ஈகோ பிடிச்சவன். அவங்ககிட்ட பேசுறதுல வம்பாயி அது இவனை பிடிச்சி கொண்டு போய் பெரிய கேஸில் கோர்த்து விட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் காரையும் எடுத்து கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிடுறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் அந்த பணம் இருக்கிற கார் நிற்கிது. உள்ள ஹீரோ ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் பிடிச்சி வச்சுருக்கானுங்க. இது இந்த சமயத்தில் ஏற்காட்டில் மையப்பகுதியில் ஒரு பொண்ணை கழுத்தில் இருக்க செயினை அறுத்துட்டு நிறைய வெட்டிட்டு கொலை பண்ணிட்டு ஒருத்தன் போயிருக்கிறான். அது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் போலீஸ் போயிருக்குது. இந்த ரெண்டு வழக்குக்கும் என்ன தொடர்பு, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய சிறப்பான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் கதைக்குள்ளே நம்மளை இன்வால்வ் பண்ணி அடுத்து என்ன அப்படின்னு நம்மளை யோசிக்கிற அளவுக்கு பண்ணது தான். இந்த அடுத்து என்ன அப்படிங்கிறது படம் முடிகிற வரைக்கும் இருந்தது. இடையில கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் படம் முடிகிற வரைக்குமே அதை கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் வர்ற எல்லா கேரக்டருமே நல்லா வடிவமைச்சிருந்தாங்க, எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த அஜய்ராஜ், இந்த பாவல் நவகீதன் கேரக்டரு, இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஈகோ கிளாஸ் வந்து படம் முழுக்க நல்ல ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதில் பாவல் நவகீதனுடைய கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்தது, அவர் நடிப்பும் பிரமாதமாக இருந்தது. நிறைய நல்ல சீன் இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோ ஃபஸ்ட்டு போலீஸில் மாட்டுற சீனு, அப்புறம் அந்த ஹெட்லைட் சீனு, அப்புறம் அந்த பர்ஸு சீனு, இதெல்லாம் வந்து படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெரிய பட்ஜெட் இல்லாமல் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டுகளை வச்சுக்கிட்டு ஒரு முடிஞ்ச அளவுக்கு தரமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டெக்னிக்கல் டீமை தான் சொல்லணும். கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நடிகர் நடிகைகளுடைய தேர்வு, நடிப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதையெல்லாம் தாண்டி இந்த படம் முழுக்க ஒரு டைரக்டர் படமாக இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் எல்லாருக்குமான படம் கிடையாது. இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கான படம். இந்த படம் ஒரு பகல், ஒரு நைட்டு, ஒரு ஃப்ளாஷ்பேக், இவ்வளோதான் இந்த படம். இதை எந்த அளவுக்கு கிறிஸ்பாக ஒரு கதையை எழுத முடியுமோ அதை எழுதியிருக்காங்க. படத்தில் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்போம், இந்த ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் டெப்த் வச்சுருந்தா இந்த படத்தை சூப்பர் படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஓகே ரகமான படமாக இருக்கும்.